குட் ஆஃப்டர்நூன். இப்போ என்னன்னா நம்ம ஜிஎஸ்டியில் வந்து மந்த்லி ரிட்டர்ன் ஜிஎஸ்டி R1 3Bன்னு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் 3Bயில் பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட் சப்ளை, நில் ரேட்டட் சப்ளை, நம்ம வந்து 3Bயில் பர்ச்சேஸ் பண்ணுறதை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி காலம் இருக்குது. அப்போ அதில் சில பேர் என்ன தவறு பண்ணிடுறாங்க அப்படின்னா, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் பர்ச்சேஸ், அதாவது ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவங்கள்ட்ட வாங்குகிற பர்ச்சேஸ் கொண்டு அதில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த காலத்துடைய நோக்கம் அது இல்லை. என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி நம்பர் இருந்து அந்த பொருள் எக்ஸம்டடாகவோ இல்லை நில்ரேட்டாகவோ இருந்து ஆர்சி உள்ளவங்கள்ட்ட வாங்கினா தான் அந்த சப்ளையை போய் அதை ரிப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து பார்ட் நோட் பர்ச்சேஸ், அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ், ஆர்சி இல்லாதவங்கள்ட்ட வாங்குறத கொண்டு அந்த காலத்தில் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வருது. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, எக்ஸம்டட் சப்ளை இருக்குது, எக்ஸம்டட் சேல் இல்லையே, நில் ரேட்டட் பர்ச்சேஸ் இருக்குது, நில் ரேட்டட் சேல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது தேவையில்லாமல் லிட்டிகேஷனில் கொண்டு போய் முடியுது. அப்புறம் அப்பீலேட் ஃபோரம், குவாஷி ஜுடிஷியல் ட்ரிபியூனல், ஹைகோர்ட் அந்த மாதிரி லெவல் வர தேவையில்லாத போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. உடனே கேட்பாங்க, சார் அப்போ நான் அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் இங்கே சார் ரிப்போர்ட் பண்ணுறது? ஜிஎஸ்டி R1 3Bயில் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் பர்ச்சேஸை ரிப்போர்ட் பண்ணி எந்த காலமும் ஆக்டில் ப்ரெஸ்கிரைப் பண்ணலை. சரி, அப்புறம் கேட்பாங்க, சார் நான் அந்த பர்ச்சேஸை நான் புக்ஸில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது? நீங்கள் டேலிலேயோ உங்கள் சாஃப்ட்வேர்லேயோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த பர்ச்சேஸை கணக்கு காட்டிக்கிங்க, அப்போ தான் நமக்கு ஸ்டாக் டேலி ஆகும், இல்லைன்னு ஆகாது. அப்போ இந்த வீடியோவுடைய சாராம்சம் ஃபைனல் என்ன அப்படின்னா, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் பர்ச்சேஸ், ஆர்சி இல்லாதவங்க நான் ஜிஎஸ்டி ஹோல்டர் பர்ச்சேஸை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி R1 3Bலையோ செப்பரேட் காலம் இல்லை. அதனால இதை ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். இதுதான் இந்த வீடியோடைய சிறப்பு. இது அடுத்தடுத்த வீடியோவில் பின்னாடி வரதில் பார்க்கலாம். தேங்க்யூ.